வாசிக்க வாசிக்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில். இது சபை போதகரை சொல்ல, பரிசுத்த ஆவியானவர். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்டோன்னே ஆவியானவங்களை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. ஆவியானவர் தான் உங்கள் மேய்ப்பர், ஆவியானவர் தான் உங்கள் கண்காணி. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அப்ப இன்னைக்கு ஆவியில் உள்ள அடையாளம் நீதி, ஆழ்த்தத்துவத்தில் உள்ள அடையாளம் நீதிமான். ஆவியில் உள்ள அடையாளம்னு கேட்பேன், இப்படி வச்சு நீதின்னு சொல்லணும், வச்சு சொல்லணும். ஆவியில் உள்ள அடையாளம் இங்கே தானே இருக்கு, நீதி. இருதயம், வேதத்தில் ஆவி இருதயம், இருதயம் ஆவி, நீங்கள் ஒன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியில் உள்ள அடையாளம் நீதி, ஆழ்த்தத்துவத்தில் உள்ள அடையாளம், ஆழ்த்தத்துவம்னா ஆவி ஆத்துமா சரீரம், ஆழ்த்தத்துவத்தில் உள்ள அடையாளம் நீதிமான். இந்த நீதி, இந்த நீதிமான், இதை உங்களுக்கு ரொம்ப நல்லா கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இன்னைக்கும் பேசுகிறாரு. இந்த இன்னும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மேலே நம்ம இருக்கிறோம் என்றும் இன்றும் விளக்கி காமிக்க போகிறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இந்த நீதி என்பது ஆபிரகாமுக்கு அடுத்து சொல்லப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதியில் ரத்தம் இருக்கா? அந்த நீதியில் இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுந்து இருக்கா? இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு பலியானார். ஆகவே அந்த நீதியில் இயேசுவின் ரத்தம் இல்லை, இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இல்லை. ஒன்று. ரெண்டாவது நீதிமான். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். நோவாவை குறித்து அங்கே ஆதியாகமத்தில் 8 நினைக்கிறேன். அவனுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது, அவன் உத்தமன், அவன் நீதிமான்.